கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாம் கடந்த வாரத்திலே மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 வரை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து மார்க்கு 3ஆம் அதிகாரம் 7 12 வரை நாம் தியானிக்கவிருக்கிறோம். I want to welcome each and every one of you today's Bible study. As we have studied last week from Matthew chapter 3 verse 1 to 6, we will continue today from verse 7 till verse 12 onwards. இன்றைய நாளில் கூட அன்பானவர்களே, இந்த பகுதியினுடைய அந்த தலைப்பாகப்பட்டது The Lakeside Ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடற்கரை ஊழியங்கள் என்று சொல்லி இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கின்றேன் 7ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 7 to 12. இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்த பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளில் கூட உம்முடைய வேதத்தை கர்த்தர் எங்களுக்கு போதித்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடலோர பகுதியிலே அவர் அங்கே கடந்து செல்கிறார் என்று சொல்லி நாம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் கலிலேயா கடலோரமாக அங்கே கடந்து போனார். In verse 7 onwards, we're going to see how Jesus continued his ministry now at the lakeside. அன்பானவர்களே, 3 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 4 காரியங்கள். We're going to see 4 things from this particular passage. Number 1 is the people. Number 2 is the places. And number 3, the proclamation. Number 4, the prohibition. முதலாவதாக அங்கே இருக்கிற மக்கள், இரண்டாவதாக அந்த இடம், மூன்றாவதாக அங்கே கொடுக்கப்பட்ட அறிக்கை, நான்காவதாக அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆக முதலாவதாக இந்த மக்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது 7வது வசனத்தில் verse 7, இயேசு தம்முடைய சீஷர்களுடைய அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். So Jesus withdrawal to the sea or the lakeside is related something about Jesus withdrawal to the wilderness. If we read chapter 2 verse 13, 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சுவாமி சில அற்புதங்களையும் சில ஊழியங்கள் செய்த பிறகு அவர் சற்று நேரம் ஒரு பகுதியிலே கடந்து தனியாக செல்வார். அது கடற்கரோரமாகவும் இருக்கும் அல்லது வனாந்திர பகுதியாக இருக்கும். நாம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலோர அருகே போனார். ஸோ ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் அவர் இந்த மாதிரி தனியாக போகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இப்படி தனியாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு தனியாக ஒதுங்கி போது ஏதோ அவர் பயந்து போயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் போகவில்லை. காரணம், இதுக்கு முன்னாக அவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டு வரும் பொழுது ஓய்வு நாளில் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அவரை கொலை செய்வதற்கும் திட்டமிட்டார்கள் என்று சொல்லி நம்ம போன பகுதியிலே நாம் சிந்தித்தோம். ஆக உயிருக்கு பயந்தோம், மக்களுக்கு பயந்தோம் அவர் அவதமாக போகவில்லை. ஸோ இட்ஸ் நாட் Jesus withdrawal talks about his fear or he is feared to face the consequences. But
அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு வந்து அவர் முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அதுக்கு முன்னதாக அவருடைய அந்த மரண நாள் அவர் வந்து வரக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் அவர் விதமாக அவர் கடந்து போகிறதை பார்க்குறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹவர் வாஸ் நாட் yet கம், he had to still to preach and do his final work before he go to the cross. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற காரியங்கள் அங்கே நிறைய இருக்கிறதை நான் பார்க்குறோம். ஆக ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் விரோதமாக தனியாக போகும் பொழுது அன்பானவர்கள் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவுடைய சித்தத்துக்கும் அவருடைய நேரத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தவராகவே அவர் சென்றார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஈச் டைம் Jesus moves according to the will of the Father, according to the time of the Father. நம்ம 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கிய. ஸோ அந்த பகுதியில் கூட நான் பார்க்குறோம், அங்கே ஆண்டவருக்கு நிறைய ஒரு எதிர்ப்புகள் அங்கே வந்தது. அவர் அந்த திமிர்வாதக்காரனை அவர் சுகமாக்கினார். ஆக இந்த பகுதியில் ஒரு வார்த்தை சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். ஆக இவர் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் அப்பாவுடைய அந்த சித்தத்தை எப்பொழுதும் அவர் அறிந்து அதன்படி அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் கடந்து போய்கொண்டே வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வாஸ் ஆல்வேஸ் சப்மிஷன் டு த வில் ஆஃப் த ஃபாதர், submission to the time of his heavenly Father, and he was doing his ministry according to the movement of the Father. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவுடைய வழிநடத்துக்கு ஏற்ப தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல இவ்விதமாக அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அவரை பார்ப்பதற்கும் அவருடைய ஊழியத்தை கவனிப்பதற்கும் அவரால் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அங்கே அநேகர் கடந்து வந்தார்கள் சொல்லி அடுத்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். The people from several places are attracted to Jesus because they believed he is a miracle worker. ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதங்கள் செய்கிற மனுஷன், ஏதோ ஒரு மிரக்கல், ஒரு வண்டர் ஒர்க்கர், ஏதோ ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறாரு என்ற அப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு மனுஷனை பார்ப்பதற்காக ஆண்டவரை அநேக திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். நம்ம 7வது வசனத்தில் எங்க வாசிக்கிறோம் 7b தமிழில் இங்கே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தீருசு பட்டங்கள் திசையிலும் திரளான ஜனங்கள், the crowd. Verse 7b says large crowd, திரளான ஜனங்கள் வந்தார்கள். 8வது வசனத்திலையும் அங்கே பார்க்குறோம் many people. ஆக திரளான ஜனங்கள், அநேக ஜனங்கள், திரளான கூட்ட ஜனங்கள் இயேசுவாமியை பார்ப்பதற்காக இந்த கடற்கரை ஓரத்தில் அவர்கள் குவிந்து விட்டார்கள் சொல்லி இந்த வசனத்தை பார்க்குறோம். ஸோ the crowd consists of the native people and also the people who have come from different places. இந்த ஜனக்கூட்டங்களில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்த மக்கள், பிறகு 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் மற்ற இடங்கள்ல இருந்து வந்த திரளான மக்கள். ஆக பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க, பலதரப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் வந்தாங்க, பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, பலவிதமான நம்பிக்கை உள்ள மக்களும் அங்கே இருந்தாங்க, பலவிதமான மொழி பேசுகிறவர்கள், கலாச்சாரத்தை உடையவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் அதில் கலந்திருந்தார்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ in the midst of the crowd there were many kind of people from various groups, language and cultural backgrounds, and people with many sickness and weaknesses and possessed by demons. So these are the people consist of this crowd. இந்த ஜனக்கூட்டத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் கூட அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை தொடுவதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவரால் சுகத்தை பெறுவதற்கு அநேகர் கூட இன்றைக்கி பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதையும் நம்ம சிந்தையில் வைக்க வேண்டும். ஆக இப்படி வந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? The crowd, the large crowd, the many people, they were pressing toward Jesus in order to touch him. அவரை நெருக்கி அவரை எப்படியாவது தொட வேண்டும், அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி
இவ்விதமாக அநேக முயற்சிகளை அங்கே எடுத்தவர்களாக இருந்தார்கள். In order to their sufferings, their sickness get healed, their physical sickness to be healed. அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதிகள், பலவீனங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தொட வேண்டும், அவரை இவர்கள் தொட வேண்டும், அதனால் அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே நெருக்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி வந்த மக்கள் அவரை ஒரு மனிதனாக, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக, ஏதோ ஒரு அற்புதங்கள் மந்திரவாதி போல அவரை பார்க்க வந்தார்கள் தவிர இயேசு யார் என்று உண்மையாக அவர்கள் அறிந்து வரவில்லை. அதே வேளையில் இயேசு அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது, அவருடைய ஊழியம் என்று சொல்லி அவர் அறியாதவர்களாகவே கூடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். திஸ் crowd who were pressing toward Jesus, they do not understand Jesus first of all and also his mission. They will look at him as a man who does miracle and wonders. அற்புதங்களை செய்கிறவர், ஏதோ அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கி அநேகர் கூட இயேசு சுவாமியை ஒரு மந்திரவாதி போல இன்றைக்கி வராங்க, ஜெபத்துக்கு வருவாங்க. சிலர் நம்மக்கிட்ட நமக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை உண்மையாக அறிந்து அவர்கள் வருகிறார்கள் என்றால் அப்படி தான் இல்லை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கனாக்கா அவங்க பின்வாங்கி போய்விடுவார்கள். When we ask people to accept Jesus Christ, they will back off. They want only their physical needs and physical weakness or sickness to overcome. ஸோ இப்போதமாக இன்றைக்கு மக்கள் இருக்கிற கூட்டத்திலும் நாமும் ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே இடங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. verse 8 mentioned about several places. அங்கே நிறைய இடங்கள் அங்கே பார்க்குறோம். கலிலேயா, யூதேயா, எருசலேம். ஆக இந்த கலிலேயா, யூதேயா, எருசலேம் இதில் நிறைய யூதர்கள் இருந்தார்கள். திஸ் கலிலேயா, யூதேயா, ஜெருசலம் represents more Israel's or Jewish population. அடுத்து அந்த வசனத்தில் இதுமேயா என்ற இடம் இருக்கிறது. இந்த இதுமேயா நம்ம அந்த காலத்தை பழைய ஏற்பாட்டில் ஏடோம் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் இந்த பகுதியை வாசிக்கிறோம். the name இதுமேயா in ancient place called Edom. It's the border of Palestine and Arabia. பலஸ்தீன் தேசத்துக்கும் அராப்பாவுக்கும் அந்த பார்டரில் இந்த எல்லையில் இருக்கிறதான அந்த பகுதிகள். அண்ட் ஆல்சோ ஜார்டன், டைரி, சீடோன். ஸோ இந்த பகுதிகள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு கிழக்கு பக்கத்தில் பார்டரில் இருக்கிற பகுதிகளாக இருந்தது. ஸோ இந்த பகுதியில் அநேக புறஜாதிகள் அந்த இடங்களில் இருந்தார்கள். ஆக ஆண்டவரை இயேசு சுவாமி யூதர்கள் மத்தியிலும் அவர் ஜனங்கள் இருந்த பகுதியிலே அவர் போனார். அதே சமயத்தில் எல்லையை புறமாக யூதர்கள் தாண்டி எல்லைப்புறத்தில் இருக்கிறதான புறஜாதிகள் மத்தியிலும் ஆண்டவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வாஸ் ஆக்டிவ் இன் தீஸ் பிளேசஸ். இயேசு சுவாமி இந்த எல்லா இடங்களிலும் அவர் ரொம்ப வல்லமையாக, அவர் வெற்றிகரமாக அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது இயேசு சுவாமி கலிலேயா அதில் முதலாவது அவர் பிரவேசித்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே கலிலேயாவுடைய ஊழியத்தை குறித்து அங்கே பார்க்குறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் we see the entrance of Jesus in Galilee ministry. அவர் கலிலேயா ஊழியத்துக்கு அவர் முதலாவது கடந்து வருகிறார். பிறகு யோர்தானுக்கு அவர் கடந்து போகிறதை பார்க்குறோம். From there he also visit Jordan. Chapter 5 verse 1. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். திஸ் நேம் Gerasenes or Gadarenes, it's the cross Transjordan we call it. யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறதான ஒரு பகுதிகள். And also Tyre and Sidon. 7ஆம் அதிகாரம் 24-31 இந்த சீடோன், தீரு என்ற இடங்களை குறித்து அங்கே நம்ம வாசிக்கிறோம். 24வது வசனத்தில் பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லையில் போய். ஆக ஆண்டவர் இந்த பகுதியில் அவர் அதிகமாக அவர் பிரவேசித்து தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல,
யோர்தானை கடந்தும் ஆண்டவர் போனார். 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் யோர்தானுக்கு அப்புறமும் சென்றார். பிறகு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஏசாமி மறுபடியுமாக அவர் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆக கலிலேயில் ஆரம்பித்து அவர் அப்படியே பரம்பி சுற்றி திரிந்து வெளியிடங்களுக்கெல்லாம் போய் மறுபடியுமாக கடைசி காலங்களில் அவருடைய ஊழியத்தில் எருசலேமில் வந்து அவர் அங்கே முடிக்கிறது பிறகு நம்ம 11ஆம் அதிகாரங்களில் நம்ம படிக்கலாம். ஸோ ஆல் திஸ் ஆக்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இன் ஆல் திஸ் பிளேசஸ் வித் திஸ் மார்வலஸ் அத்தாரிட்டி அண்ட் மேக் த பீப்புள் டேக் இன்ட்ரெஸ்ட் இன் ஜீசஸ். ஆக இந்த எல்லா இடங்கள்லையும் அவர் இப்படி போய் ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்களில் மக்கள் அவர் பால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர் அநேக மக்களை அவர் தன் பக்கம் அவர் கவர்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆகையினால தான் எல்லா மக்களுக்கும் இயேசுவாமி அவர் அறிமுகமானவராக இருந்தார். And wherever he went, Jesus responded to their interests and their needs. அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். And Jesus also visited their places from which they came from. ஆக எங்கெங்கெந்தெல்லாம் ஜனங்கள் வந்தார்களோ அந்த எல்லா மக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். யூதரையும் ஏற்றுக்கொண்டார், புறஜாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் யூதர்கள் மத்தியிலே வித்தியாசங்கள் இருந்தது, புறஜாதிகள் ஒதுக்கினார்கள். ஆனால் இயேசு சுவாமி எல்லா ஜனங்களையும் அவர் சந்தித்தார், வந்த அனைவரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் கேர் we see in Jesus Christ. இயேசுசாமி கிட்ட இருக்கிற இந்த அக்கறை, அன்பு, இதை நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் வருகிறதான மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும், எந்தெந்த இடங்களில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் உள்ள மக்களாக இருந்தாலும், ஆண்டவர் சமூகத்திலே வரும் பொழுது அவர் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டாரோ இந்த நாளில் கூட அன்பானவர்களே நாம் ஒருவரை ஒருவர் அக்கறையோடு கரிசனையோடு நாம் அவர்கள் அரவணைத்து ஆண்டோடைய அன்புக்குள்ளாய் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் அவர் சுற்றி திரிந்து எல்லைகளை கடந்து அவர் ஊழியத்தை அவர் கிராஸ் கல்ச்சரல் மிஷன் என்று சொல்லுவாங்க. கலாச்சாரத்தை கடந்து, மொழிகளை கடந்து, வித்தியாசம் இல்லாத காரியங்களில் அவர் ஈடுபட்டு இவ்விதமாக அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எனக்கு இருக்கிறார். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் த ministry that the churches to focus and follow. எப்படி இயேசு சுவாமி இவ்விதமாக அவர் இந்த ஊழியத்தில், அருப்பணி ஊழியத்தில் இவ்விதமாக அவர் செயல்பட்டவர், இன்றைக்கு திருச்சபையும் அவ்விதமாக எல்லைகளை கடந்து, ஜாதிகளை கடந்து, கலாச்சாரங்களை கடந்து நாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. and he healed many of them. 10ஆம் வசனத்தில் அப்படி வந்த மக்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அநேகரை சுகப்படுத்தினார். சில இடங்களில் வந்தவர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினார், சிலரை சுகப்படுத்தினார் என்று சொல்லி இப்படி பலவிதமாக ஆண்டவர் அவரிடத்தில் வந்த மக்கள் சுகப்படுத்தினார். Jesus did not heal all the people but many people. அப்படின்னா ஆண்டவர் யாரை தொடணும்னு நினைக்கிறாரோ, யாரை சுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் தொடுகிறார், சுகப்படுத்துகிறார். So God's will, according to his will, he heals people, he touches people, and he draws people to himself. இன்றைக்கி ஆண்டவர் வருகிறவர்களை ஆண்டவர்கிட்ட வருங்க, எனக்கு வந்தால் சுகம் கிடைச்சிடும்னு சொல்லி அநேக வர்றாங்க. ஆனால் சுகம் கொடுக்கிறது ஆண்டவர் தான். Jesus and God himself is the healer and not we. We are just only the instrument. இன்றைக்கி ஜபத்துக்கு வருவாங்க, நம்ம ஆண்டவரை அறிமுகப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை அவர் சித்தத்தில், அவருடைய நேரத்தில் கர்த்தர் அவர்களை இன்றைக்கி தொட்டு சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக we going to see the proclamation verses 11 and 12. 11ஆம் வசனம் 12வது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு அறிக்கை அங்கே நம்ம வாசிக்கிறோம். அது என்ன அறிக்கை? 3ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தில், அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட், and this is the proclamation by the evil spirit. அங்கே அசுத்த ஆவிகள் அவரை தேவகுமாரன் என்று சொல்லி அங்கே ஒரு அறிக்கை அங்கே விடுகின்றன என்று சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, இது அந்த ஆவிகள் உண்மையை தான் சொல்லியிருக்கிற சொன்னது இல்லையா? அந்த ஆவிகள் உண்மையை தான் அங்கே பேசினது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். ஆனால் இந்த அறிக்கையை ஆண்டவர் கண்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். So we see among the people, among the crowds were
demon possessed, evil possessed people. And the unclean spirits, they proclaim that Jesus is the Son of God. And Jesus instructed them not to proclaim such a announcement. இங்கே அசுத்த ஆவிகள் ஆண்டு கட்டளை எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாடுகளே. ஆக இந்த அசுத்த ஆவிகள் பிடித்த மக்கள், அவங்களுடைய சுய உணர்வு இல்லாத மக்கள், அவங்களுடைய சிந்தைகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் இந்த ஆவிகள் அவைகள் ஆளுகை செய்து கொண்டு வந்தது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ தி ஈவல் ஸ்பிரிட் ஆக்சுவலி கண்ட்ரோலிங் தியர் பிஹேவியர், தியர் வில், தி டிசையர்ஸ், அண்ட் they are not behaving by themselves, but someone, the foreign forces are taking over their life, their total whole being. ஆக இன்றைக்கு அசுத்த ஆவிகளை பிடித்தவர்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும், பரிதாபம் வர வேண்டும். இங்கே பேய் பிடிச்சுவேன், பிசாசு பிடிச்சுவேன்னு சொல்லி அவங்களை நம்ம கொண்டெம் பண்ணாதபடிக்கு அவங்களுடைய உண்மையான நிலைமையை நாம் அறிந்து கொண்டு அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆக அவர்களாக சிந்திக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடுதலை இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. தோஸ் பீப்புள் நீட் தி ஆக்சுவல் healing, God to rescue them, set them free from these bondages. So we really need to pray for this kind of people. ஆக இந்த பிசாசுகள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவருடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறத பார்க்குறோம். அப்படி அவங்க தேவகுமாரன் அறிக்கையிட்டா இயேசு சுவாமி ஒருவேளை அவர் வந்து சந்தோஷப்படுவார், அவங்க மேலே அந்த அசுத்தாவிக்கு மேலே அவர் அதிகாரத்தை காட்ட மாட்டார், அவர்கள் துரத்த மாட்டாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு யோசனையோடு புத்தியோடு இந்த அசுத்த ஆவிகள் அவரை நீ தேவனுக்கு குமாரன்னு சொல்லி புகழ்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கே கூட அன்பானவர்கள் பிசாசு ரொம்ப தந்திரவாதி. அவர் வந்து தந்திரமாக சத்தியத்தை குறித்து பேசுவான், சத்தியமான காரியங்கள் நம்மோடு கூட பேசுவான், வசனத்தை குறித்து நம்மோடு கூட நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவான். நம்மளோட ஒரு தவறான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு வசனத்தை வைத்து நம்முடைய ஆவிக்கிற காரியங்களே நம்ம வழிநடத்தி நம்ம ஒரு தவறான போக்கில் கொண்டு போகிறதுக்கு பிசாசு ரொம்ப தந்திரமானவனாக நம்ம சரியாக நாம் ஆவிகளை பகுத்தறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் இங்கே இந்த ஆவிகளை தடை செய்கிறத பார்க்கிறோம். 12வது வசனத்தில் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஜீசஸ் commanded them not to say anything about him. காரணம் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை, அவர் நேரம் வரவில்லை. ஆக அந்த நேரம் வருவதற்கு முன்னதாகவே அவர் எந்த விதமான இந்த அறிவிப்புக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆக இந்த பிசாசுகள் இன்னொரு காரியம் நான் பார்க்கணும். இந்த பிசாசுகள் இயேசு யார் என்று சரியாக அறிந்திருந்தன, ஆனால் வந்த மக்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஸோ த ஈவல் ஸ்பிரிட் exactly knew who Jesus was, but not the crowd, not the people who came to him. வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பிசாசுகளும் இயேசு யார் என்று அறிந்து பயப்படுகின்றன, நடுங்குகின்றன என்று சொல்லி யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜேம்ஸ் chapter 2 verse 19 says, even the evil spirit trembled at Jesus, knowing that Jesus is the Son of God. இன்றைக்கு அப்படிப்பட்ட நடுக்கம் பயம் பிசாசுக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சாமியை அறிந்து கொண்டிருக்கிற நமக்கோ, இயேசு யார் என்று அறிந்திருக்கிற நமக்கோ அப்படிப்பட்ட பயம், தேவ பயம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லி முதலாவது நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிசாசை விட இன்றைக்கி நான் அதிகமாக பயப்பட வேண்டும், பிசாசுகளை விட நான் அதிகமாக ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த பிசாசுகள் அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு, தேவ தூதர்களுக்கு இந்த தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளம், அந்த பேர் கொடுக்கப்பட்டது. ancient days and the title Son of God was also used for important figures, significant figures like kings. எகிப்தில் அந்த ராஜாவுக்கு அவர் தேவனுடைய மகன் என்று அழைப்பாங்க. ரா என்று சொல்லி அவங்களுடைய ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளை, மகன் என்று அவங்க ராஜாவுக்கு அப்படிப்பட்ட அடையாளத்தை கொடுப்பார்கள். many of the Roman emperors were described as sons of God. ரோம ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இப்படிப்பட்ட டைட்டில் கொடுக்கப்பட்டது. ஆக இந்த டைட்டில் இப்போ பிசாசுகள் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது
அவருடைய அந்த தேவகுமாரன் என்ற அவருடைய தெய்வீகத்தை குறைக்கிறத பார்க்குறோம். ஸோ in other words, the Satan's evil spirits bring down the position of Jesus to the kings and some of the emperors. ஆக அவருடைய பொசிஷனை இறக்கிறத பார்க்குறோம். ஆக ஆண்டவர் அதுக்கும் இடம் கொடுக்கவில்லை. அவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்ற அந்த தெய்வீக அந்த ஸ்தானத்தை அவர் காத்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். So in the Old Testament we can read about these examples using of the Son of God, the title. பழைய ஏற்பாட்டில் சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்களில் இந்த மகன் தேவகுமாரன் என்ற மகனை பல இடங்களுக்கு பல காரியங்களுக்கு அவர் பயன்படுத்தினார்கள். நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது தேவகுமார்கள், மனுபுத்திரர்கள், ஸ்திரீகள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவர்களை விவாகம் பண்ணினார்கள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஏஞ்சல்ஸ், தேவகுமாரர் சொல்லும் பொழுது அங்கே தேவ தூதர்களுக்கு இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இங்கே நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை ஆண்டவர் அவருடைய பிள்ளை மகன் என்று அங்கே அழைக்கிறார். அதே சமயத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு இந்த சன் என்ற அடையாளமும் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆக இந்த எல்லா அடையாளங்களும் மனிதர்களுக்கு, உலகத்தின் அதிகாரங்களுக்கு அப்படிப்பட்ட டைட்டில் கொடுக்கப்பட்டது. அதை இந்த பிசாசுகள் இயேசுவுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறதை பார்க்குறோம். ஆக ஆண்டவர் அதை தடை செய்தார். ஆக முதலாவதாக அவர் நேரம் வருவதற்கு அவர் காத்திருந்தார். ரெண்டாவதாக பார்க்குறோம், இந்த பிசாசுகள் அவருடைய அந்த தெய்வீக அந்த பொசிஷனை இறக்குவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஸோ இந்த காரணத்துக்காக அவர் அந்த பிசாசுகள் கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 18ஆம் வசனம், பிலிப்பியர் 2:19-22. இங்கே பவுல் தீமோத்தேயுவை அவருடைய மகன் என்று அழைக்கிறார். Timothy, Paul calls Timothy as his son, spiritual son. பிறகு பேதுரு மார்க்கு என்னுடைய மகன் என்று அழைக்கிறதை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13வது வசனங்களில் பார்க்குறோம். ஆக இந்த மகன் என்ற அடையாளங்கள் அது எதை குறிக்கிறது என்றால் அது ஒரு உறவை குறிக்கிறது. So we see Jesus' relationship and his closeness, his nearness to his heavenly Father. So looking at Jesus' closeness and nearness to the Heavenly Father, the evil spirits were trembled and they felt that Jesus was with God and he's very near to God, and that they trembled and asking Jesus not to disturb them. ஆக இயேசு சுவாமி பிதாவோடு நெருங்கி இருக்கிற அந்த உறவில் தன்னை அவர் அதிகாரப்படுத்துவாரோ துரத்துவாரோ என்ற அப்படிப்பட்ட ஒரு பயத்தில் அவர்கள் நடுங்கின என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இந்த நெருங்கிய உறவில் நாம் இருக்கும் பொழுது அந்த உறவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் இந்த உலகத்தின் வல்லமைகளையும் நாம் மேற்கொள்வதற்கு அதுவே நமக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. And finally we see the prohibition of Jesus. 12ஆம் வசனத்தில் இயேசு அவங்க தடை செய்கிறதை நாம் பார்க்குறோம். And we see why did Jesus strictly order them to be silent. ஏன் இந்த பிசாசுகளை ஆண்டவர் அதட்டினார், அமைதியாக இருக்கும்படி செய்தார். அதாவது Jesus was the Messiah and God's anointed king. But the people around, they had different idea about Jesus and his messiahship. அவர் மேசியா என்பதை ஜனங்கள், சுற்றி வந்த ஜனங்கள் வேறு விதமாக அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேசியா என்றால் ஒரு இராணுவ அதிகாரத்தோடு வந்து அவர் புதிய ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இந்த ரோமர்களை அவர் துரத்தி யூதர்களுக்கு அவர் ராஜாவாக ஒரு அதிகாரியாக வந்து விடுவார், தலைவனாக வந்து விடுவார். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக அவர்கள் இருந்ததுனால ஆண்டவராக இயேசு சுவாமி அவர்களுடைய சிந்தையில் அவர் யார் என்று மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு நோக்கத்தோடு அந்த நேரத்துக்காக அவர் காத்திருந்தார். ஆக அவர் நேரம் வருவதற்கு முன்னால் சரியான அறிவிப்புகள் இந்த மக்களுக்கு கிடைப்பதுக்கு முன்னால் ஒரு குழப்பத்தை வந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இங்கே அந்த பிசாசுகளை தடை செய்கிறதை நாம் பார்க்குறோம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சரியான நேரத்துக்காக சரியான காரியத்துக்காக நம்ம காத்திருந்து, அன்பானவர்களே, இந்த இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். We have to learn a few lessons here. Number one, as the crowd followed Jesus, today many people come near to Jesus in order to be saved and receive something from Him. Others come to Jesus for the sake of coming without any idea about Him. Others do not want to take up any responsibility and learn from Him. அநேகர் இயேசுவாமி கிட்ட இன்னைக்கு வராங்க. ஆனால் அப்படி வருகிறவர்கள் தங்களுக்கு ஏதோ கிடைக்க வேண்டும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாத்திரம்தான் வர்றாங்க. ஆனால் இயேசு யார் என்று உண்மையாக அறிந்து வருகிறவர்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதே வேளையில் அன்பானவர்களே, அப்படி வருகிறவர்களும் ஆண்டவருக்காக ஒரு 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 முடிவெடுப்பதற்கும், தீர்மானம் எடுப்பதற்கும், ஒரு பொறுப்புகளை வகிப்பதற்கும், வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கும் ரொம்ப தயங்குகிறத பார்க்குறோம். இன்றைக்கு மக்கள் வருகிறாங்க, நம்ம அவர்களை பார்க்க பலதரப்பட்ட முறையில் அவர்களை நாம் கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே அவர்கள் எதுக்கு வராங்க? இன்றைக்கி அநேகர் வராங்க, ஆனால் கொஞ்ச நாள் இருப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. நம்ம ஊழியத்தில் இதை நாம் பார்க்குறோம். ஆனால் முதலாவது இயேசு யார் என்பதை நாம் முதலாவது அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். We have to educate and teach people about Jesus, who Jesus is really. And after introducing Jesus, then only we can lead them into other things. நம்ம முதலாவது நம்முடைய பொறுப்பு இயேசுவாமியை அறிவிக்க வேண்டும், அதை சரியாக அறிவிக்க வேண்டும். இரண்டாவது அன்பானவர்களே, secondly, many have followed Jesus. But though He showed mercy upon them and healed them, Jesus never used all of them in ministry. இன்றைக்கி இயேசுசாமி பின்னால் நிறைய தள்ளான ஜனங்கள் வந்தாங்க தான். ஆனால் ஆண்டவர் அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் அவருடைய இரக்கத்தை காட்டினார். ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் அவர் எடுத்து பயன்படுத்தவில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். Jesus never used whoever followed Him, but He only used selected people, committed people. யாரெல்லாம் உண்மையை ஒப்பு கொடுத்தார்களோ அவங்கள தான் ஆண்டவர் இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுத்து அவர் ஊழியத்தை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். And what we see next, Jesus always waited for the Father's moment, Father's will and Father's leading to do anything. ஆண்டவர் இயேசுவும் எப்பொழுதும் தன்னுடைய பிதாவுடைய நேரத்துக்கும் பிதாவுடைய சித்தத்துக்கும் அவருடைய ஆலோசனைக்கும் வழிநடத்தலுக்கும் அவர் காத்திருந்து அவர் செயல்பட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதையும் அவசரப்பட்டு செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நேரத்துக்கு காத்திருந்து அவருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப சத்தியத்தின்படி நம்ம செய்யும் பொழுது மெய்யாகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். And our nearness with God should not be merely to get our physical needs, but seeking God's will and His purpose. நம்முடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படணும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்கு மாத்திரம் நம்ம இன்றைக்கி இயேசுசாமி கிட்ட நெருங்கி வராதபடிக்கு அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ற இந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்காகவே இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நாம் நெருங்கி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். The crowd could not understand Jesus' mission and even Jesus himself. இந்த வந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்க இயேசு யார் என்று அவங்க அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கிட்ட வந்தாங்க, அவரை தொட வந்தாங்க, அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வந்தாங்க. ஆனால் இயேசு யார் என்று மெய்யாகவே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய க்ளோஸ்னஸில் இன்றைக்கி இயேசுவாமியை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். வர ஜனங்களுக்கு நாம் சரியாக இயேசுவாமி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம இயேசுவாமி கிட்ட என்ன பார்த்தோம் என்றால், ஜீசஸ் அண்ட் த கிராஸ் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி. He crossed all the borders. He went to the other culture, went in the midst of other people from different cultural language group. இன்றைக்கு அநேக மொழி பேசுகிறவர்கள், கலாச்சாரம், புறஜாதிகள் மத்தியில் இயேசு கடந்து சென்றார். அவர் ஊழியம் அபதமாக கிராஸ் கல்ச்சர் ஊழியமாக இருந்தது. இன்றைக்கு நாம் அநேக பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே இன்றைக்கி வாழ்கிறோம். நம்முடைய ஊழியம் திருச்சபைக்கு ஆண்டவர் அதை தான் கொடுக்கிறார். நாமும் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இல்லாதபடிக்கு அந்த எல்லையை தாண்டி பலதரப்பட்ட மக்களுக்கும் நாம் இன்றைக்கு ஊழியத்தை எடுத்து செல்ல வேண்டிய மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் அறிகிறோம். அங்கே இந்த சன் ஆஃப் காட் என்ற ஒரு காரியத்தை குறித்து நான் பார்த்தோம் இல்லையா? பிசாசுகள் இயேசுவாமியை தேவகுமார் என்று அழைத்தனர்.
இந்த தேவகுமாரன் என்ற வேதத்தில் மற்ற இடங்களில் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகவே மகனாக மகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். வசனம் அவுதமாக சொல்லுகிற இயேசு சுவாமி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி, ஆக இன்றைக்கு இந்த தேவனுடைய பிள்ளை என்ற அந்த க்ளோஸ்னஸில் அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டும். ஸோ வி ஹேவ் டு கல்டிவேட் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சன் அண்ட் டாட்டர் as a children of God. And finally we need to educate our people in the knowledge of God to remove the wrong ideas about God and Jesus Christ. இன்னைக்கு இயேசுவை குறித்து விசுவாசிகள் மத்தியிலும் தவறான ஒரு புரிந்துணர்வு இருக்குது, சத்தியத்தை குறித்து தவறான ஒரு புரிந்துணர்வு இருக்குது. இதையெல்லாம் நாம் அகற்ற முடியாக நம்ம மக்களுக்கு அதிகமாக ஆண்டவரை குறித்தும் அவருடைய சத்தியங்களை குறித்தும் இயேசுவை குறித்தும் அதிகமாக நாம் கற்றுக்கொண்ட கொடுக்க வேண்டிய ஒரு மக்களாக எனக்கு இருக்கிறோம். 3 கேள்விகள் நம்முடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். நான் முதலாவது இன்றைக்கு நம்ம பார்த்து கேட்கணும், இந்த ஜனங்களெல்லாம் இயேசுவாமி கிட்ட வந்தாங்க இல்லையா, ஆண்டவரை பார்க்க வந்தாங்க. ஸோ நாமும் இன்றைக்கி திருச்சபைக்கு வருகிறோம். why do we go to church? இன்றைக்கி நான் ஏன் ஆராதனைக்கு வருகிறேன், ஏன் திருச்சபைக்கு வருகிறேன்? இங்கே இருந்த மக்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? அவங்க எப்படி நினச்சி வந்தாங்க, அதே மாதிரி இன்றைக்கி நானும் சிந்தையோடு வருகிறேனா என்று சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டும். Is it only in order to get comfort or in order to offer ourselves to God? நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வருகிறோமா, இல்லை ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்க வருகிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். Am I one of those people who came to Jesus for the sake of getting something, or am I truly recognize Jesus and his messiahship? இந்த வந்த ஜனங்களை போல இன்னைக்கு நானும் வந்து ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக வருகிறேன், அல்லது உண்மையிலேயே என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், அவர் யார் என்று அறிந்தவனாக இன்னைக்கு நான் வருகிறேனா? And Jesus was actively moved beyond Galilee and expanded his mission among the Jews and the Gentiles. In what way the church can move into cross-cultural ministry? ஆக இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். ஊழியத்தை குறித்து நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட இந்த cross cultural ஊழியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்கும் பொழுது நம்ம இன்னும் நம்முடைய ஊழியம் விரிவாக்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆக கர்த்தர் இந்த பகுதியில் தொடர்ந்து நம்மை வழிநடத்த நாம் ஜெபிப்போம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன், கருசனை உள்ள தேவன். ஐயா, யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீ அரவணைத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர். கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அநேக தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரே பலவிதமான கலாச்சாரத்தை உடைய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கர்த்தாவே அப்பா, எவ்விதமாக இயேசு சுவாமி அவர்கள் எல்லாரையும் மத்தியிலும் கடந்து சென்றார், அவ்விதமாக இன்றைக்கும் நாங்களும் எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களும் அவ்விதமாக ஆண்டவரே இந்த விதமான கிராஸ் கல்ச்சரல் ஊழியங்களில் நாங்கள் கடந்து செல்ல அதுக்கென்று எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள அது குறித்து யோசிக்க சிந்திக்க ஆவியான வழிநடத்துகிறாக. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உண்மை அதிகமாக கிட்டி சேரவும், அந்த உறவுகளை நாங்கள் தொடர்ந்து பலப்படுவோம். இந்த உறவிலே ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு இந்த உறவின் மூலமாக எங்களை பலப்படுத்துகிற தேவனமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து பாப்பா உங்களுடைய தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளும். அவர்கள் இந்த தியானிக்கும் பொழுதும் தொடர்ந்து இதை அவர்கள் யோசிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கற்றுத்தந்து போதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.